திருப்பூரில் தங்கியிருந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்து வந்த கும்பலானது கைது செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன். பாகிஸ்தானுக்கு என்னென்ன தகவல்களை அவர்கள் பரிமாறி இருக்கிறார்கள்? அவர்கள் மீது என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது? தண்டனை விவரம் ஏதேனும் வெளியாகிறது? வணக்கம் தனலட்சுமி. திருப்பூரில் தற்போது பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்த 6 பேர் டெல்லி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் தில்லியில் கடந்த நவம்பர் மாதம் நடந்த குண்டுவெடிப்பில் தொடர்புடையவர்கள் என அந்த டெல்லி போலீசார் சந்தேகிப்பதாக கூறப்படுகிறது. அதாவது திருப்பூரில் பனியன் நிறுவனங்களில் ஏராளமான வடமாநில தொழிலாளர்கள் வேலை செய்யும் நிலையில் அவர்கள் போர்வையில் வங்கதேசத்தினரும் ஊடுருவி தொழிலாளர்கள் போலவே தொழில் செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் திருப்பூரில் இருந்து பாகிஸ்தானில் செயல்படக்கூடிய பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக சிலர் கருத்துக்களை பதிவிடுவதாக புகார் எழுந்தது. அந்த புகாரை தொடர்ந்து டெல்லி கியூ பிரான்ச் போலீசார் திருப்பூர் வந்து முகாமிட்டு விசாரணை மேற்கொண்டார்கள். திருப்பூர் வடக்கு போலீசார் உதவியுடன் விசாரணை மேற்கொண்ட அவர்கள் திருப்பூர் மாவட்டத்தில் ஊத்துக்குளியில் 2 பேர், பல்லடத்தில் 3 பேர், திருமுருகன் பூண்டி பகுதியில் ஒருவர் என வங்கதேசத்தைச் சேர்ந்த 6 பேரை முறைகேடாக தங்கியிருந்த நிலையில் கைது செய்திருக்கிறார்கள். அவர்களிடம் தொடர்ச்சியாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். அவர்களிடமிருந்து 8 செல்போன்கள் மற்றும் 16 சிம் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இவர்கள் அனைவரும் போலி ஆதார் கார்டுகள் பயன்படுத்தி இங்கு வந்திருப்பது தெரிய வந்தது. பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக அவர்கள் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை தொடர்ச்சியாக தெரிவித்து வந்திருக்கிறார்கள். போலீசார் விசாரணையில் அவர்களது பெயர் மிஜனூர் ரஹ்மான், முகமது சஃபாத், குமார் என்கிற உமர், முகமது அலிகான், முகமது ஜாகித் மற்றும் முகமது உஜ்ஜல் என்கிற 6 பேர் என்பது தெரிய வந்திருக்கிறது. இவர்கள் கடந்த நவம்பர் 10ஆம் தேதி டெல்லியில் நடைபெற்ற குண்டுவெடிப்பில் தொடர்புடையவர்களாக இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்திலும் டெல்லி போலீசார் தொடர்ச்சியாக விசாரித்து வருகிறார்கள். தனலட்சுமி, திருப்பூரில் தங்கியிருந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்து வந்த கும்பலானது கைது செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன். பாகிஸ்தானுக்கு என்னென்ன தகவல்களை அவர்கள் பரிமாறி இருக்கிறார்கள்? அவர்கள் மீது என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது? தண்டனை விவரம் ஏதேனும் வெளியாகிறது? வணக்கம் தனலட்சுமி. திருப்பூரில் தற்போது பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்த 6 பேர் டெல்லி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் தில்லியில் கடந்த நவம்பர் மாதம் நடந்த குண்டுவெடிப்பில் தொடர்புடையவர்கள் என அந்த டெல்லி போலீசார் சந்தேகிப்பதாக கூறப்படுகிறது. அதாவது திருப்பூரில் பனியன் நிறுவனங்களில் ஏராளமான வடமாநில தொழிலாளர்கள் வேலை செய்யும் நிலையில் அவர்கள் போர்வையில் வங்கதேசத்தினரும் ஊடுருவி தொழிலாளர்கள் போலவே தொழில் செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் திருப்பூரில் இருந்து பாகிஸ்தானில் செயல்படக்கூடிய பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக சிலர் கருத்துக்களை பதிவிடுவதாக புகார் எழுந்தது. அந்த புகாரை தொடர்ந்து டெல்லி கியூ பிரான்ச் போலீசார் திருப்பூர் வந்து முகாமிட்டு விசாரணை மேற்கொண்டார்கள். திருப்பூர் வடக்கு போலீசார் உதவியுடன் விசாரணை மேற்கொண்ட அவர்கள் திருப்பூர் மாவட்டத்தில் ஊத்துக்குளியில் 2 பேர், பல்லடத்தில் 3 பேர், திருமுருகன் பூண்டி பகுதியில் ஒருவர் என வங்கதேசத்தைச் சேர்ந்த 6 பேரை முறைகேடாக தங்கியிருந்த நிலையில் கைது செய்திருக்கிறார்கள். அவர்களிடம் தொடர்ச்சியாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். அவர்களிடமிருந்து 8 செல்போன்கள் மற்றும் 16 சிம் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இவர்கள் அனைவரும் போலி ஆதார் கார்டுகள் பயன்படுத்தி இங்கு வந்திருப்பது தெரிய வந்தது. பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக அவர்கள் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை தொடர்ச்சியாக தெரிவித்து வந்திருக்கிறார்கள். போலீசார் விசாரணையில் அவர்களது பெயர் மிஜனூர் ரஹ்மான், முகமது சஃபாத், குமார் என்கிற உமர், முகமது அலிகான், முகமது ஜாகித் மற்றும் முகமது உஜ்ஜல் என்கிற 6 பேர் என்பது தெரிய வந்திருக்கிறது. இவர்கள் கடந்த நவம்பர் 10ஆம் தேதி டெல்லியில் நடைபெற்ற குண்டுவெடிப்பில் தொடர்புடையவர்களாக இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்திலும் டெல்லி போலீசார் தொடர்ச்சியாக விசாரித்து வருகிறார்கள். தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.